அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குரு பகவான் பார்வை அப்படின்றது எல்லா ராசிக்குமே நட்பலன் அப்படின்றது கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் மார்கழி 4ஆம் தேதி மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பலமடைய போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக சுக்கிரனோட வீடான துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தன்னை சொந்த வீடான தனுசு ராசியையும் பார்க்க போகிறாரு. இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இந்த குரு பகவானுடைய பார்வைக்கு உண்டான பலம், இதையெல்லாம் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மையை கொடுக்க போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள்ல இருந்து காப்பாற்று அருள போகிறது என்பதை பற்றிய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான ஒரு சோதனை காலம்னே எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை காலம்னே எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்திற்கு வராரு. அவர் தான் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி. அதாவது தனம், வாக்கு, குடும்பம், இது மூணுத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பலமடைகிறாரு. அப்போது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு அப்படின்றது இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வாக்கு கொடுத்தோம் அப்படின்னா நிறைவேறும். இப்போ காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, வந்துடும். குடும்ப உறவுகளில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குடும்ப சூழல் அப்படின்றது நிம்மதியாக இருக்கும். அதேமாரி குடும்ப உறவுகள் நன்மையாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சை 4 பேர் மதிக்காமல் இருந்திருப்பாங்க கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ உங்கள் பேச்சை 4 பேர் கேட்குற அளவுக்கு நீங்கள் வளருவீங்க. குறிப்பாக சொல்லலாம், உங்கள் சொல்லுக்கு எதிர் சொல் அப்படின்றது இருக்காது. உறவுகள் எல்லாமே முக்கியமாக எடுக்கணும் அப்படின்னா உங்களை தேடி யோசனை கேட்பாங்க. இதெல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அவர் தான் அதிபதி. அப்போது பிள்ளைகள் உங்கள் பேச்சை மதித்து நடப்பாங்க. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா மதிக்காமல் இருந்த பிள்ளைகள், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றிட்டு இருந்த பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு பொறுப்பாக 10 ரூபாய் காசு கொண்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க. நல்லா படிக்காத பிள்ளைங்க கூட இப்போ படிப்பில் நல்ல ஒரு நாட்டம் செலுத்தி இதெல்லாம் உங்கள் மனசுக்கு சந்தோஷம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் கெடுபலன்கள் அப்படின்றது வரதான் செய்யும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் எந்த இடத்துல பலம் அடைகிறார் அப்படின்றதையும் பார்க்கணும். ராசிக்கு 6ஆம் இடம், 6ல் குரு, ஊரில் பகை ஏற்படும். அப்போது குடும்ப உறவுகளில் சொந்த பந்தங்கள் இதில் எதுவுமே பிரச்சனை இருக்காது. தேவையற்ற அடுத்தவர் பிரச்சனையில் நம்ம மூக்கம் நுழைக்கக்கூடாது. அப்படி மூக்கம் நுழைச்சிங்கன்னா கண்டிப்பாக அடி விழும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பக்கத்து வீட்டில் இல்லை சண்டை சச்சரவு நடக்குதுன்னா நம்ம விலைக்கு விட போகிறோம் அப்படின்னா பழி பலன்கள் எல்லாமே நம்ம மேலே தான் விழும். அடுத்தவன் பிரச்சனை நம்ம மூக்கம் நுழைக்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்ட்டு தான் குரு பகவான் உங்களுக்கு காட்டுறாரு. அதேமாரி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறேன், இல்லை எதிர்கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், இல்லை சமூக வலைதளங்களில் ஏதாவது எழுதிட்டு இருக்கேன், அப்படி தேவையில்லாத பம்பு வழக்குகளை உங்களுக்கு கொண்டு வந்துவிடும். அரசியல் எதிரிகள் உங்களுக்கு உருவாகுவாங்க. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவன் நம்ம முதுகுல குத்துறதுக்கு இல்லையோ போட்டு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இல்லை மேல் அதிகாரிகள் நம்மளை ஏகப்பட்ட இடைஞ்சலை கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அலுவலகத்துக்கு போனோன்னா இன்னொரு வேலையை எடுத்து நம்ம செய்யக்கூடாது. அவன் கஷ்டப்படுறான் பாவம், நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னுட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது. நம்மளுக்கு தான் அந்த இடைஞ்சல் தானாகவே சேரும். இதேமாரி நம்மளுடைய வேலையை அடுத்தவங்க கிட்ட கொடுத்து யாருமே செய்யக்கூடாது. பழியை நம்ம மேலே செஞ்சப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணி சுமை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பரவாயில்ல, 5 மணிக்கு வீட்டுக்கு போகிறது 8 மணிக்கு போனாலும் சரி இருந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அடுத்த நாள் செஞ்சுக்கலாம். அடுத்த நாள் நம்ம வேலையை நம்மளே செஞ்சிடணும், மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரகசியங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ரகசியங்கள், குடும்பம் சம்மந்தப்பட்டது, இல்லை தொழில் சம்மந்தப்பட்டது, இல்லை வேலை சம்மந்தப்பட்டது, எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் வெளியே இருக்கவங்ககிட்ட பெருமை பேத்திக்காதீங்க. நம்ம கஷ்ட நஷ்டங்களையும் மற்றவங்கிட்ட சொல்லி புலம்ப வேண்டியதில்லை. இதனாலே நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாகும். ஸோ கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியும் ஆதிக்கம் உங்களுக்கு தொடங்குகிறது. அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது அஷ்டம சனியில் பாதி. ராசிக்கு 4ஆவது இடத்துல சனி பகவான் உட்கார்றாரு. அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளையும்
கொடுப்பாரு. உடம்புல கொஞ்சம் பலவீனம் இருக்கும். அப்போ மூளை சொல்றது உடம்பு கேட்காது. இந்த வேலையை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லும். ஆனால் நம்ம உடம்பு வந்து ஒத்துழைக்காது. அப்போ தேவையற்ற உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும். மருத்துவ செலவுகள் அப்படின்றது வரதான் செய்யும். அதை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உணவு முறைகள், நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் அது மாற்றிக்கொள்ளலாம். எண்ணெய், காரம், இந்த கொழுப்பு வகைகள் இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. கூடுமான வரைக்கும் ஹோட்டல் உணவு, வெளியிட உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா சைவ உணவுக்கு நீங்கள் மாறிடுங்க. ஏதோ ஒரு வாரத்தின நாள் மாமிசம் சாப்பிட்டோமா அப்படின்னு இருந்துக்கணும். இல்லை கடையில் போய் மாமிசம் தான் சாப்பிடணும் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் உண்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகும். உடற்பயிற்சிக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். அர்த்தாசிரம சனி வந்து இந்த வேலையை செய்யும் அப்படின்றதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். அம்மா வயசானவங்க, ஒரு ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி இந்த மாதிரி இருந்தால் உடனே அவங்கள பார்க்கணும். சின்ன சின்ன வியாதி, சின்ன சின்ன காய்ச்சல் வந்தாலும் உரிய மருத்துவரை பார்த்து நீங்கள் சிகிச்சை எடுப்பது உங்களுக்கு நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்க போகுது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10, 12, 2 இந்த 3 வீட்லையும் இருக்குது. அப்போ 10ல் குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது தொழில் வளர்ச்சி அப்படின்றது நல்லா இருக்கும். ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கேன், இல்லை பெரிய அளவில் வருமானம் இல்லை, இல்லை புதுசாக எதுவும் யோசிக்க முடியல அப்படின்னா சிந்தனையில் உங்களுக்கு தெளிவு அப்படின்றது நல்லபடியாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் ஞானக்காரகன் கேது இருக்கிறாரு. கேதுவை தான் உங்களுக்கு வந்து அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சிந்தனையை கொடுப்பாரு. அப்போ அது தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியாக இருக்கும். 10ல் குரு பார்வை இருக்குது, 11ல் வந்து கேது இருக்கிறார் அப்படின்றப்ப தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும். அடுத்து என்ன செய்யலாம், ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் முதலீடு போடலாமா, இப்படி கொஞ்சம் யோசிச்சுனாக்கா ஒரு முடிவு கிடைக்கும். அதை நோக்கி பயணம் செஞ்சீங்கன்னா தொழிலில் வந்து பெரிய அளவில் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ல் குரு பார்வையே இருக்கிறதுனால பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் அப்படின்றது இருக்காது. தாயாருடைய உடல் நலத்தை பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ சாதாரண காய்ச்சல் ஜுரம் அப்படின்னா 1000 முடிஞ்சிடும். பெரிய மருத்துவ செலவுகள், ஒரு அறுவை சிகிச்சை செலவுகள் இதெல்லாம் இருக்காது. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு 2 நாளைக்கு ஜுரம், காய்ச்சல், சளி அப்படி படுத்துட்டு இருப்போம், ரெஸ்ட் எடுப்போம், ஒரு மருத்துவர் பார்க்குறோம், 1000 செலவு பண்ணுறோம், இப்படி தான் இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. பயப்பட வேண்டியது கிடையாது. ஒரு சுபவிரிய செலவுகள் அப்படின்றது நிறையவே உண்டாகும். நிறைய அன்னதானம் பண்ணுங்க. ஆலய கட்டுமான பணிகள் ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு எதனா சுபவிரிய செலவுகள் வந்து நீங்கள் வளர்த்திங்கன்னா தேவையற்ற மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள், தொழில் நாட்டம் இதெல்லாம் வராது. அதோட பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறது. எவ்வளோதான் விரைய செலவுகள் வந்தாலும் சரி அதுக்கு உண்டான காசு பணத்தை குரு பகவான் கொடுத்துருவாரு. ஏன்னா தனஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி அப்படின்றதுனால அவரே பார்க்கறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு என்ன செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு காசு பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் பெரிய அளவுக்கு எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த அர்த்தாசிரம சனி வந்து கொஞ்சம் சோதனையான காலகட்டம். ஆனால் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி 2024 ஆன பிறகு இந்த அர்த்தாசிரம சனி முழுக்க முழுக்க தடுப்பார். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பேச்சில் நிதானம் தேவைப்படும். அடுத்த பிரச்சனைக்கு நம்ம பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது. யாருக்கும் ஜாமீன் சொல்லி பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது. இடைத்தரகர்கள் வேலை பார்க்கக்கூடாது. அரசியலில் நாவடக்கம் வேண்டும். பொதுவெளியில் பார்க்கும்பொழுது பார்த்து பேச வேண்டும். இதை எல்லாத்தையுமே நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய்வேத்திய தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க. முடிஞ்சவங்க சனிக்கிழமையில கருப்பு நிற வஸ்திரம் அப்படின்றத அணியுங்க. அண்டங்காக்கைக்கு உணவளித்து சனிக்கிழமை விரதம் இருந்து மதியம் உணவு சாப்பிடுங்க. இதை செஞ்சிட்டாலே ஓரளவுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர காலத்தில் சனி பகவானுடைய கெடு பலன்கள் அப்படின்றது குறையும். குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.